வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 16. குர்ஆனில் அல்லாஹ்வின் பெயர்கள் 2500க்கும் மேலான இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் அஸ்மால் ஹுஸ்னா என்று அழைக்கப்படும் 99 திருநாமங்கள் பற்றியும் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அவனுடைய எல்லா பெயர்களுமே அவனுடைய பண்பையும் தன்மையும் வெளிப்படுத்தும் காரணத்தின் அடிப்படையில் அமையுது. எனவே அவனுடைய பெயர்கள் ஒவ்வொன்றுமே அவனுடைய தன்மை, ஆற்றல், திறமை ஆகும். மேலும் அல்லாஹ்வுடைய பார்வையும் மனுஷனுடைய பார்வையும் ஒன்றா இருக்குமா அப்படின்னு பார்த்தா மனிதர்களுடைய பார்வை வேறுபடும். ஏன்னா குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் மனிதர்களை பார்க்க முடியும். அப்படி தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனால் அல்லாஹ் என்ன எப்படி பார்ப்பான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பார்வை அவன் ஒரே நேரத்தில் எல்லா விதமான ஒளிகளையும் பார்ப்பான். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்ப்பான், மனிதர்களை பார்ப்பான், பறவைகளை பார்ப்பான். அவன் படைத்த அனைத்தையுமே உன்னிப்பாக அவன் அட் அ டைமில் ஒரே மாதிரி பார்க்க முடியும். அதனால் மனிதர்களுடைய பார்வையும் ரப்புடைய பார்வையும் வேறுபடுது. அதே மாதிரி நபிமார்கள் அல்லாஹ்வின் பண்பை வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் துவா செய்கிறாங்க. அவங்களுடைய துவா எப்படின்னா, இப்ராஹிம் நபியை காபத்துல்லாவை கட்டி அதை அர்ப்பணிக்கும் போது அல்லாஹ்ட்ட இதை ஏற்றுக்குங்க அப்படின்னு அவனுடைய பண்பை வச்சு அதை துவா செய்கிறாங்க. அய்யூப் நபியும் அப்படி தான் அல்லாஹ்வுடைய கருணையை, அவனுடைய பண்பை, கருணையை பேஸ் பண்ணி தனக்கு வரக்கூடிய துன்பங்களை நீக்கி வைடு அல்லாஹ், நான் சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடு அல்லான்னு துவா செய்கிறாங்க. அதே மாதிரி சுலைமான் நபியும் அப்படி தான். அவங்க ஆட்சி செய்யும் போது அதில் நீதிமானாக நான் இருக்கணும், எனக்கு அதிகாரத்தை கொடுறா அல்லாஹ், அந்த அதிகாரத்தை கொடுறா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பண்பை வச்சு அவங்கள்ட்ட துவா செய்கிறாங்க. நம்ம இதை எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உதாரணங்கள் மூலியமாக அல்லாஹ்வுடைய பண்பை வச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம தொழுகும் போது துவா செய்யும் போது அவனுடைய பண்பை வச்சு நம்ம துவா செய்யணும். செஞ்சுட்டு அதனுடைய செயல்களை, அதோட பண்புகளை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்பது அல்லாஹ்வின் பெயர். அல்லாஹ் என்றால் வணக்கத்துக்கு தகுதியான ஒரே ஒரு இறைவன் தான் அதற்கு பொருள்படும். அரபு மொழியில் இலாஹ் என்று சொல்லப்படுகிறது. வணங்கப்படுகின்ற எதனையுமே இலாஹ் என்று சொல்லப்படும். அதாவது அவங்க வணங்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே இலாஹ் என்று அவங்க சொல்லுவாங்க. எனவே அடிப்படை பெயரான அல்லாஹ் என்ற சொல் ஆற்றல், சக்தி, அறிவு எல்லா பண்புகளுமே அல்லாஹ் என்ற பெயரில் உள்ளது. அல்லாஹ்வின் மூல சொல் என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்ற சொல் தனி பெயராகவே உள்ளது. அல்லாஹ் என்பது தனி சொல், மற்ற சொல்லோடு தொடர்பில்லாத பெயர். இது அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இது ஒரே கடவுள் என்று பொருள்படும். மேலும் இது 2500 மேலான இடங்களில் அல்லாஹ் பெயரை பற்றி குர்ஆனில் வருது. அல்லாஹ் என்பது தனித்தன்மை. என்னென்னா, இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அல்லாஹ்வின் தனித்தன்மை என்பது அல்லாஹ்வின் ஒருவன், அவனுக்கு நிகரானவோ அல்லது அவனுக்கு இணையானவர்கள் வேறு யாருமே இல்லை என்பதாகும். அல்லாஹ்வை வேறு பெயர்கள் அழைக்க முடியாது. அல்லாஹ் என்ற பெயரில் அர்த்தம், ஆற்றல், அதிகாரம் உள்ளது. அரபு மொழியில் இதில் உறுதியான இலக்கணப்படி தான் அல்லாஹ் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. அல்லாஹ்வின் பெயரும் பன்மை என்பது அல்லாஹ்வின் பன்மை கிடையாது. இலாஹு என்ற சொல் கடவுளை குறிக்கும். அல்லாஹுக்கு பன்மை சேர்க்கும்போது ஆலிகா என்பது பல கடவுளுக்குரிய. எனவே அல்லாஹ் என்பது பன்மையை குறிக்காது. ஆண்பாலும் கிடையாது, பெண்பாலும் கிடையாது. மேலும் அல்லாஹ்வின் பெயர் பாலினத்தை குறிக்காது, தனித்துவமான பெயர். சில நேரங்களில் நம்ம அல்லாஹ்வை அவன் பெரியவன், அவன் இரக்கம் வல்லவன் என்று நம்ம சொல்லுவோம். அப்போ அது ஆண்பாலை குறிக்குதே என்று தோணும். ஆனால் தமிழில் எந்த வார்த்தையுமே இல்லை. அதனால தான் நம்ம அவன் இவன் அப்படிங்கிறத தவிர குறிப்பிடுறோம். நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அல்லாஹ் என்பது சொல், தனித்துவம் வாய்ந்தது. அவனுக்கு பன்மை கிடையாது. அவனுடைய பெயர் ஆற்றலையும் பண்பையும் அதிகாரத்தையும் பொருந்தியிருக்கு. மேலும் குர்ஆனில் 2500க்கும் மேலான இடங்களில் குர்ஆனில் குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறது தெளிவாகுது. எனவே இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ் என்பது இறைவனின் தனிப்பட்ட உயர்வான பெயராகும். இந்த சொல் எதற்கும் இணையாக பயன்படுத்தப்படாது. இதில் அல்லாஹ்வை உலகில் யாருமே இதுநாள் வரைக்கும் பெயராக சூட்டி கொண்டதும் இல்லை. நிராகரிப்பவர்கள் கூட தன் கடவுள்களுக்கு பெயராக சூட்டி கொள்ளவில்லை. அவருடைய கடவுள்களுக்கு அந்த பெயரை சொல்லி அவங்க அழைச்சதும் இல்லை. இதை பார்க்கும்போது மோஸ்ட் பவர் ஆஃப் காட், அல்லாஹ் என்ற பெயருக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்பது நன்றாக புரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.